அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயதரன். இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜயண்ணா அறிமுகம் செஞ்சிருந்தார். முதலாவது தளபதி விஜயண்ணாக்கும் அவர்களுடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்க தளபதி விஜயண்ணா ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். அதோட சேர்த்து எனக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். சொன்னா தளபதி விஜயண்ணா வெறியன் மட்டுமில்லை, மிகப்பெரிய ரசிகன். சின்ன வயசுல இருந்து அந்த நடிகர் இந்த நடிகர் எல்லாம் கிடையாது. ஒரே நடிகர் எனக்கு தளபதி விஜய் நான் மாத்திரம் தான். அதனால இன்னொரு நடிகரை கேவலமா பேசுற பண்பு என்கிட்ட கிடையாது. என்றைக்குமே நான் பேசினதும் கிடையாது. எனக்கு ஒரே நடிகர் தான் தெரியும், தளபதி விஜய்னா. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியாத அளவுக்கு அவர் மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கேன். அதனால தளபதி விஜயனா பற்றி பேசுறது என்னுடைய முதற் கடமையாவே வச்சிருப்பேன். என்னத்துக்கு இந்த வீடியோன்னு சொன்னா, நேற்று தளபதி விஜயனோட கட்சி கொடி அறிமுகம் செஞ்சிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இவ்வளவு விமர்சனங்கள் கொண்டு. முதலாவது விமர்சனத்தை பார்ப்போம். தளபதி விஜயனா தன்னுடைய அம்மாவை கவனிக்கல, அம்மா கை கொடுக்கல, அம்மாவை வரவேற்கல, அம்மாவை கண்டுகொள்ளலன்னு சொல்லி ஏற்கப்பட்ட விமர்சனங்களை மீடியால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. தெளிவா புரிஞ்சுங்க, தளபதி விஜயனோட அம்மா அப்பாவை தளபதி விஜயனோட அனுமதி இல்லாமையா இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்தார்கள். இரண்டாவது, அண்ணாட முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு தாய் தந்தையை அழைக்காம இருப்பாங்களா? புரியுதா? அண்ணாவுக்கு தெரியும் அம்மா அப்பா வந்திருப்பாங்க. ரெண்டாவது, இப்ப அண்ணா நடிக்கிற காலத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சிருப்பாரு. அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுதான் இவ்வளவு நம்பவன் ஹீரோவா வந்தார். அதன் தொடர்ச்சியாக அதை விட்டுட்டு மக்கள் பணியாற்ற வராரு. இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் சம்பளத்தையும் விட்டுட்டு மக்கள் பணியாற்றணும்ன்ற ஒரு நல்லெண்ணத்தோட அண்ணா அரசியலுக்கு வராரு. புரியுதா? அந்த டைம்ல அவர் எவ்வளவு டென்ஷன்ல வந்திருப்பாருன்னு தெரியுமா? அவங்க எல்லாம் ஏகப்பட முதலே வந்துட்டாங்க. புரியுதா? அவங்க முதலே வந்துட்டாங்க. அண்ணா கவனிக்கல. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு அண்ணா கவனிக்கல. அவங்க தெரியுதா, அம்மா அப்பா இருக்க பாசத்தை ஆம்பளை பையன் வெளியில காட்ட மாட்டாங்க. அதான். ஆனா அவங்களுக்கு இருக்கிற பாசம் வெளியில யாருக்குமே தெரியாது. வெளியில சில ஆட்கள் அம்மாட்ட ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அம்மாவை கட்டி பிடிச்சி கொண்டுவாங்க. ஏன்னு சொன்னா வீடியோ பிடிக்கிறாங்க, நம்ம பப்ளிசிட்டியில அப்படி இருக்கிறோமான்னு காட்டணும். வெளியில அண்ணா நடிக்காது. அண்ணா இயல்பா வாழுது. இதுதான் வாழ்க்கை என்னது. அண்ணா தன்னுடைய தொண்டர்களே தன்னுடைய காலில் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற ஒரு அண்ணா, ஒரு தலைவர். அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட அம்மாவுக்கு கோயில் கட்டி கொடுத்தவருக்கு தெரியாதா அம்மாவை எப்படி பார்க்கணும்னு? புரியுதா? அம்மாவா புள்ள என்றைக்குமே எவ்வளவுதான் என்ன பிரச்சனை இருந்தாலும் தாய் தந்தையை விட மாட்டாங்க. புள்ள அந்த விமர்சனங்களை சும்மா வச்சு அவற்றை பேரை கெடுக்கிறத விட்டுட்டு வேற வேலை இருந்தா பாருங்க. ரெண்டாவது விமர்சனம், அதுல இருக்க பூ, வாகைப்பூ வாகைப்பூவே இல்லையா? அப்ப என்ன பூ? பூ அந்த காட்டுங்க, நான் இப்ப காட்டுறேன். இந்த பூ இதான் பூ. அப்ப அந்த பூவை அதே மாதிரி அந்த ஒரு அமைப்பு, அதாவது போட்டோ அமைப்புல அதே மாதிரி கொண்டு வர முடியாது. ஒரு கார்ட்டூன் வடிவெல்லாம் கொண்டு வர முடியும். இது சின்ன பேசிக் கூட உங்களுக்கு தெரியல, கீர்னா கூட அப்படியே கீற முடியாது. மூன்றாவது, இது இந்தியா யானை இல்லையா, எங்க ஆப்பிரிக்கா யானையா? என்னடா சொல்றீங்க? பூனையிலே 10 விதம் இருக்குங்களா? 10 இனம் இருக்குடா. நாயில 10 இனம் இருக்குடா. ஒவ்வொரு இனத்தில ஏகப்பட்ட மனிதர்களே ஒவ்வொரு முகத்தோட இருக்க மாட்டாங்கடா. ஒவ்வொரு யானை இப்ப நீ காட்டுக்கு போய் பாத்தியா? இந்தியாலே இந்த யானை இருக்கும், ஆப்பிரிக்கா யானை மாதிரி இந்தியாலையும் இருக்கும். புரியுதா? யானைகள்ல ஏகப்பட்ட விதம், ஏகப்பட்ட வடிவு, ஏகப்பட்ட அழகான யானைகள் இருக்கும். மிருகங்கள் எல்லாத்திலையுமே ஏகப்பட்ட வகையான மிருகங்கள் இருக்கு. கடல் எடுத்துக்கொண்டீங்களா, கடல்ல மீன் எல்லாம் ஒரே மாதிரி மீன் இருக்காது, பலதரப்பட்ட மீன் இருக்கும். அதுக்காக மற்ற மீன் எல்லாம் மீன் இல்லைன்னு சொல்லலுமா? எல்லாம் மீன் தான். விளங்குதா? எல்லாம் மிருகம்தான். யானை என்றது ஆப்பிரிக்காவில் இருக்க யானை என்ன, இந்தியாவில் இருக்க யானை என்ன? இந்தியாவை உள்ள பார்த்தனீங்களா? இல்லையா? காட்டுக்குள்ள இப்படி யானை இல்லைன்னு என்னையா கதைக்கிறீங்க? எல்லா இடமும் எல்லா விதமான யானை இருக்கும். சரியோ? அதோட அந்த யானையில ஒவ்வொரு இனம். இப்ப யானையே அப்படி யானை மாதிரியே கொண்டு அப்படியே கொடியில ஒட்டலுமா? இல்லை, காட்டும் படியில தான் கொடியில காட்டுவாங்க. 2 யானை இப்படி இருக்கிற மாதிரி. அட எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறீங்கடா. தளபதி விஜயனா விமர்சனம் பண்ணணும்ன்ற பேர்லயே உங்களோட தரத்தையே நீங்க குறைச்சிக்கிறீங்க. இந்த விமர்சனம் பண்ணீங்க பாத்தீங்களா? அது மீடியாக்காரரே பொறுப்புணர்ச்சின்னா கேள்வி கேட்குறீங்க. இதே ஒரு கேள்வி என்ன கேட்குறீங்க பாருங்க, சிரிப்பா இருக்கு. ஓகே, இன்னொரு கட்சியில யானையை கொடியில வச்சிருக்குன்னு சொன்னா அது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும். அது மாற்றணும்னு சொன்னா மாற்றுவாங்க, தமிழக வெற்றி கழகம் மாற்றுவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம். ஆனா அந்த விமர்சனம் வைக்கிறீங்க பாத்தீங்கன்னா, யானை ஆப்பிரிக்கா யானை, லண்டன் யானை, அமெரிக்கா யானை என்று. யானை என்றால் எல்லா இடம் ஒரே மாதிரி தானே இருக்கும். யானை என்றால் அது இனம் தான் வேறு, ஒவ்வொரு வேற்று இனத்துல இருக்கும். இப்ப நாய் என்ன, நாயில கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விதமான நாய்கள் இருக்கும், முகாம் இருக்கும், ஒவ்வொரு இனம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இன யானை. அந்த கொடியில கொண்டு வரும் பொழுது காட்டின் வடிவெல்லாம் கொண்டு வர முடியும். இந்த பேசிக் கூட புரிஞ்சு கொள்ளாத மனிதர்களை உங்களை வச்சு என்ன செய்யறது? ரெண்டாவது, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நேற்று பிரபல தொலைக்காட்சியில ஒரு விவாதம் பார்த்தேன். அதுல ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அவங்க ஒரு கேள்வி எழுப்பினாங்க.
அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் யூனியனுக்கு வந்து தளபதி விஜயனாவால என்ன அடுத்த கட்ட வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்தாருன்னு சொல்லி. நிச்சயமா தளபதி விஜயன்னா ஏகப்பட்ட யூனியனுக்கு செய்திருக்காரு. ஸ்டென் யூனியன் வந்து தளபதி விஜயனா பெப்சியில நினைச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது மட்டுமில்லை, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் தேடி கொடுத்தாரு, ஏகப்பட்ட கொடுத்தாரு. ஆனா தளபதி விஜயனா தமிழக வெற்றி கழகம் சார்பா வார யாருக்குமே தளபதி விஜயனோட டேட்டா ஒன்றும் தெரியாம வரக்கூடாது. என்ன சொன்னா விவாத மேடையில வரும்பொழுது அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அடிச்சு போடணும். அவங்க ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு எதிராக 10 கேள்வி நீங்களும் 10 விட போட்டால் தான் உங்களால மக்கள் மத்தியில நிலைச்சு நிற்க முடியும். அதை வந்து தமிழக வெற்றிக்கெல்லாம் கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்கன்னு சொன்னா, நீங்க இந்த விவாத மேடைகளை தான் மக்கள் பாக்குறாங்க. இங்கதான் நீங்க வந்து உங்களுடைய நம்பிக்கையை மக்கள் மத்தியில விதைக்க முடியும். அதனால மிக அவதானமா இருங்க. கேள்வி கேட்பாங்க, கேள்வி எல்லா வகையிலையும் வந்து வரும். ஆனா அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி நம்முடைய தோழர்களை வந்து தயார் பண்ணி அனுப்புறது நல்ல. அதுக்கேற்ற தோழர்களும் இருக்கிறாங்க. மிகப்பெரிய பேச்சாளர் கொண்ட பேச்சு திறமை கொண்ட தோழர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க. விவாத மேடையில கொஞ்சம் அவதானமா இருங்க. எனக்கே தெரியுது தளபதி விஜயனா சின்னல இருந்து பார்த்தால தளபதி விஜயனா என்னென்ன செய்யறாருன்னு சொல்லி எல்லா நியூஸும் பார்த்து எனக்கு தளபதி விஜயனா பற்றி சகல விடயமும் தெரியும். அதனால நான் சொல்றேன், தளபதி விஜயனா ஒவ்வொரு ஜூனியனுக்கு எவ்வளவு உதவிகள் செய்வாரு. அது கூட நீங்க அதுல சொல்ல இல்லைன்னு தான் எனக்கு மிக மனவேதனையா இருக்கு. இது எதிர்காலத்தில் தளபதி விஜயனா ஆட்சிக்கு வந்து பவர் தளபதி விஜயனா கிடைத்தா அந்த ஐஎஸ்ஏ அதிகாரி அவர் கேட்ட கேள்விக்கும் கட்டாயமாக தளபதி விஜயனா அவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுப்பாருன்னு சொல்லிக்கொண்டு, நிச்சயமா தளபதி விஜயனோட கட்சியை விமர்சிக்கிறத விட்டுட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாடை நோக்கி போங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.